சென்னையிலேருந்து வந்துருக்கோம் நாங்கள். ஆனால் அப்படி எதுவுமே இல்லை. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைமு. என்ன உணவு கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தா இப்படி ஒரு இடத்துல பெட்ஷீட்டை போட்டு தங்கச்சி மடத்திலிருந்து வந்திருக்கேன். கச்சதீவு புனித அந்தோணியார் தேவாலயம் கொடியேற்றம் மக்கள் அப்படியே திரண்டு நிற்க எப்படி இடம்பெற்றது என்று சொல்லி பார்க்க போறீங்க. இரவு திருவிழா எப்படி இடம்பெறுது என்று பார்க்க போறீங்க. அதை விட முக்கியமாக ஒரு பெண்ணை வந்து நேர்காணல் எடுத்திருக்கிறேன். அந்த ஃபெசிலிட்டிஸ், பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ், உணவு வகைகள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறீங்க. இரவில் என்ன உணவு கொடுக்குறாங்கன்னு சொல்லி ரிவ்யூ எடுத்திருக்கிறேன். அதையும் நீங்கள் பார்க்க போறீங்க. அதுபோல் இரவில் சுவாமியை அப்படியே வெளிவீதி உலா கொண்டு வருவாங்க. அதையும் பார்த்து சிலுவை பவனி இன்றைக்கு இடம்பெறும். பல விடயங்கள் இந்த காணொலியில் இருக்குது, மறக்காம பாருங்க. விதுட யூடியூப் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இப்பொழுது கச்சதீவு புனித அந்தோணியார் கோவிலினுடைய 2025ஆம் ஆண்டு கொடியேற்றம் ஆரம்பமாகிறது. கோவிலுக்கு முன்னால் எவ்வளவு பக்தர்கள் திரண்டு நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. இப்பொழுது கொடி ஏற்றப்படுகிறது. உங்களை பார்க்கறது மகிழ்ச்சி. உங்களோட ஊர் பற்றி சொல்லுங்க. நாங்கள் தங்கச்சி மடத்துலேருந்து வர்றோம். தங்கச்சி மடம்னா கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ராமேஸ்வரத்துக்கு தாண்டி பாம்பன் பாலத்துக்கு ராமேஸ்வரத்துக்கு இடையில உள்ள ஊர் தங்கச்சி மடம். ஓகே, இந்த திருவிழா எப்படி இருக்கு பார்க்கும் பொழுது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைமு நான் வர்றது. மோஸ்ட்லி விரும்ப மாட்டேன், வெயில் அதிகமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, கரைச்சல் அதிகமாக இருக்குமே அப்படிங்கிறதுனால விரும்ப மாட்டேன். ஆனால் இதை முதல் நேரம் வந்திருக்கேன். வந்துமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மக்கள் பேசுகிறது கொள்வது எல்லாருமே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இலங்கை மக்களோட பழகுறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமே தயந்து வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. இந்த வருஷம் நம்ம எதை அவங்களுக்காக வாங்கிட்டு வரல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. மற்றபடி நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா வரணும், அவங்களுக்காகவே வரணும். எனக்கும் சொல்லியிருந்தாங்க விரைகளை எல்லாம் கொண்டு வருவீங்க. கொண்டு வந்த மாதிரி எனக்கு தெரியல. எதுவுமே கொண்டு வரல, அதுதான் வருத்தமே எங்களுக்கு. அடுத்த முறை கண்டிப்பா நிறைய மக்கள் விரும்பி சாப்பிட்ற அந்த கடலை வந்ததே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் தான். சரி சரி, ரொம்ப நன்றி. நன்றி, உங்களை சந்திச்சது. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்க ஒரு பசங்களா 10 பேர். எல்லாம் உங்களோட ஊர் தான்? எல்லாம் எங்க ஊர். இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டு கச்சதேவி புனித அந்தோணியார் தேவாலயத்தினுடைய கொடி ஏற்றப்படுகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பக்தர்கள் திரண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. கொடியெல்லாம் ஏற்றி இப்படி ஒரு பகுதியில் வந்து இழுத்து காட்டிடுவினோம். பாருங்க, கொடிகளை வந்து காட்டி கொண்டிருக்கணும். சில பேர் வந்து கொடிகளை வந்து அவைக்கணும். இந்த கொடியை வந்து வீட்டை கட்டி வச்சிருப்பினோம். பாருங்க, கொடியில எல்லாம் வேகமாக சில பேர் வந்து அப்படி அவிட்டுட்டினோம்.
இப்போ வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறார் இவர் ஒரு யூடியூபர். இவரோட யூடியூப் நேம் வந்து கடல் ராசா. நீங்கள் எவ்விடம்? ராமேஸ்வரம் பக்கத்தில் தங்கச்சிமணம்பூர். நம்ம முதல் முறையாக வாரீங்களா? செகண்ட் டைம். ரெண்டாவது. சரி, இந்த என்ன உணர்வு வேறு இது நிற்கும் பொழுது? இங்கே வரும்போது ஏதாவது ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு. அதாவது நம்ம ஒரு சொந்தங்களை மிஸ் பண்ணால் எப்படி இருக்கும், மிஸ் பண்ணிட்டு கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அப்படியா? ஆமாம். என்ன மிஸ் பண்ணிட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க? அப்படியே இருக்கலாம். எனக்கு உண்மையில இந்தியாவிலேருந்து அந்த உறவுகளோட நிற்கிற பொழுது பேசுகிற பொழுதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது. கச்சை தீவு புனித அந்தோணியார் கோவில் கொடியேற்றம் எப்படி நடந்தது என்று சொல்லி பார்த்துருப்பீங்க. இந்த கொடி மரம் எப்படி இதில் கட்டினார்கள் என்று சொல்லி ஒரு காணொளி இருக்குது. அது நிச்சயம் நான் அதை பிறகு போடுவேன். இப்போ இது வந்து பகுதி 3 காணொளி. பகுதி 1 பகுதி 2 பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு இந்த காணொளிக்கு வாங்க. இவ்வளவு பக்தர்கள் இந்த இடத்துல திரண்டு நிற்கிறாங்கன்னு பாருங்க. இந்தியா, இலங்கையினுடைய எல்லா மாவட்டங்கள், இந்தியாவினுடைய மாவட்டங்கள், பல இடங்கள்ல இருந்தும் பக்தர்கள் இந்த முறை வந்திருக்கிறாங்க. இதற்கு பிறகு ஒரு ஆராதனை இடம்பெறும். அது எப்படி இடம்பெறும் என்று சொல்லி பார்க்க போகிறோம். வணக்கம், உங்களோட ஊர் பற்றி சொல்லுங்க. சென்னையிலேருந்து வந்துருக்கோம். நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கிறீங்க. எப்படி இருக்கு நீங்க இந்த அனுபவம் எப்படி இருக்கிறது? நாங்கள் இப்போ வருஷம் இந்த திருவிழாவுக்கு நாங்கள் ஒரு 10 வருஷமாக வந்துட்டு இருக்கோம். இந்த திருவிழா வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான இதாக இருக்குது. நாங்கள் எப்பவுமே சென்னையிலேருந்து ஒரு 20 பேர் 25 பேர் வருவோம். எத்தனை பேர் வந்தீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து ஒரு 20 பேர் வந்திருக்கோம். 20 பேர் வந்தீங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த இடம்? என்னோட சென்னை. நாம எல்லாம் ஒரே குரூப். எல்லாம் ஒன்றா வந்திருக்கிறீங்க. ஆமா ஆமா. உங்களோட செலவு எவ்வளவு ஆகியது? செலவுகள் ஆகும், பட் ஒரு ஆளுக்கு எவ்வளவு முடிஞ்சுன்னு சொல்லுங்க. உங்களோட ஒரு நார்மல் ஒரு 5000 7,000. 7,000. ஆமா. நன்றி, உங்களை சந்திச்சது. தேங்க்யூ. கொடியேற்றத்துக்கு பிறகு ஆராதனைகள் இடம்பெறுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் 4 மணிக்கு கொடியேற்றினார்கள். இப்பொழுது 5 மணி 29 நிமிஷம் சிலுவை பாதை வந்து இடம்பெறும். இந்த சிலுவை அப்படியே சுமந்தவாறு அப்படியே கோயிலை சுற்றி வருவார்கள். அதை பார்க்கவே வந்து அற்புதமான ஒரு காட்சியாக இருக்கும். அதை தான் நீங்க அடுத்ததாக வந்து பார்க்க போறீங்க. பாருங்கோ, சிலுவை பாதை இப்பொழுது ஆரம்பமாகிறது. முன்னாலே பக்தர்களை பாருங்க, இவ்வளவு பக்தர்கள் அப்படியே திரண்டு நிற்கிறாங்கன்னு பாருங்க. முன்னுக்கு இன்றைய நாள் ஏற்றப்பட்ட கொடியும் அப்படியே சிலுவை பாதை செல்ற காட்சியும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தினுடைய வீதிகளை சுற்றி வருகின்ற பொழுது ஒவ்வொரு இடத்திலும் அந்த காட்சியை நான் காட்டுறேன். எவ்வளவு மக்கள் நிற்கிறாங்க பாருங்க. இந்த இடத்துல முன்னுக்கு என்னெல்லாம் இடம்பெறுது என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம். மாலை நேரம் சிலுவை ஆராதனையை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்க, அந்த நேரத்தில்
வந்திருக்கிறவர்கள் எல்லோருமே வந்து குளித்தும் கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்தால வந்து சிலுவை ஆராதனை செல்ல போகுது. ஆனால் அதுக்கு முதலே பாருங்க இந்த இடம் எப்படி இருக்குது. நீங்கள் இடம் ராமேஸ்வரம் பாம்பன். பாம்பன் முதல் முறையாக வாரீங்களா? ஆமாம், ஃபஸ்ட் டைம் வரேன். ஃபர்ஸ்ட் டைமாக வந்து வந்திருக்கிறாரு. எப்படி இருக்குது இப்போ ஸ்ரீலங்கன் உறவுகளை வந்து சந்திச்சிருக்கிறீங்க, தமிழ் பேசுகிறாங்க, எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்குரிய ஒழுங்குபடுத்தலை வந்து மக்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து டென்ட் எல்லாம் அடிச்சிட்டாங்க. முக்கியமாக பாருங்கள் மக்கள் இப்படி ஆராதனை இடம்பெற போதிலும் இப்படி வந்து அவங்க அந்த ஓய்வை வந்து எடுத்துக்கொண்டிருக்கணும். அதில் இருந்து வணங்குகின்ற அந்த காட்சியை வந்து காணக்கூடியதாக வந்து இருக்கிறது. நாங்கள் சரியாக ஆலயத்துக்கு பின்னுக்கு நிற்கிறோம். ஆலயத்துக்கு பின்னால் அப்படியே நிற்கிறோம். பாருங்க இந்த பவனி அப்படியே சென்று கொண்டிருக்கிறது. அதாவது சிலுவை பாதை பவனி என்று சொல்லலாம். எவ்வளோ பேர் அப்படியே திரண்டு சென்று கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. வணக்கம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நான் தங்கச்சி மடத்துலேருந்து வந்திருக்கேன், ராமேஸ்வரம் தங்கச்சி மடம். ஸோ 2025ஆம் ஆண்டு கச்சதீவு அந்தோனியார் பெருவிழா எப்படி இருக்கு? சந்தோஷமாக இருக்குது வந்தது. நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் வந்ததுக்கு திருப்பி இப்போ வந்திருக்கிறேன். உங்களை சந்திச்சதும் சந்தோஷம். இப்போ இலங்கை மக்கள் வந்திருக்கிறாங்க, எல்லா மாவட்டத்தில் வந்திருக்காங்க. கதைச்சிங்களா? இல்லை, இன்னும் கதைக்கல. நம்மளுக்கு யாரையும் தெரியாது. 15 வருஷத்துக்கு முன்னால் வந்ததுனால நம்மளுக்கு பழக்கம் இல்லை. இனிமேல் தான் யாராவது பழக்கணும். நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து வந்துக்கிறீங்க? நானும் அவங்கள மாதிரி தான் தங்கச்சி மடத்துலேருந்து தான் வந்துருக்கேன். எப்படி இருக்கு இந்த அனுபவம்? இது நல்ல அனுபவமாக தான் இருக்குது. இப்போ வந்து இங்கே உள்ள கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் இன்னும் சீரமையும் கூடுதலாக இது பண்ணாங்க. மத்தியான நேரங்களில் வரும்போது ரொம்ப வெயிலோட தாக்கம் ரொம்ப கூட இருக்குது. அதுக்கு வந்து இங்கே ஸ்ரீலங்கன் நேவி வந்து இப்போ நிறையா பண்ணியிருக்காப்புல. அதுபோக இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்குது கச்சத்தீவு. நீங்கள் மேடம்? நான் ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணம் மணிலேருந்து வந்திருக்கேன். ஸோ இப்போ உறவுகளோட எல்லாம் இருக்கிறீங்க, என்ன கதைச்சிங்க? எந்த ஊருன்னு கேட்டோம். எல்லாம் எல்லாம் சந்தோஷமாய் இதெல்லாம் உட்காந்துருக்கேன். என்ன சாப்பிட்டீங்க இப்போ நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்து? நான் சாப்பிட்டேன், பிஸ்கெட் சாப்பிட்டேன், கச்சான் வாங்கி சாப்பிட்டேன். இரவில் கச்சதீவு எப்படி இருக்கும் மக்களே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கோ, சிலுவை பாதையை சுமந்த காட்சிக்கு பிறகு இரவில் ஒரு ஆராதனை இருக்குது. அந்த காட்சி அப்படியே நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு காட்டுறேன். மக்களை பாருங்க எப்படி இருக்குண்டு. அப்படியே வர்ண விளக்குகளால் ஒளிர்ற அந்த கச்சதீவு புனித அந்தோனியார் தேவாலயத்தை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்க்கவே அப்படியே புல்ல இருக்கிற ஒரு காட்சியாக இருக்கிறது. ஆண்டு முழுவதும் மனித இங்க வந்திருக்கிறாங்க, குடும்பமா நிற்கிறாங்க. வணக்கம், எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? நான் கிறிஸ்டோபர், நான் வந்திருக்கேன் கொலம்போல இருந்து. நானும் கொழும்புல இருந்து வந்திருக்கேன். பேந்தில் ருக்ஷா. ஓகே, இந்த 2025ஆம் ஆண்டு ஃபெஸ்டிவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஏன்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு பிறகு எங்களுடைய தமிழக உறவுகள் வந்துருக்காங்க. இங்கே நிற்கிறாரு, இவர் தமிழ்நாட்டிலேருந்து வந்துருக்காரு. ஸோ இப்போ எல்லாம் நீங்கள் கதைச்சிட்டீங்க, அந்த உணர்வு எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க. அந்த உணர்வு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. சரியா, உண்மைக்குமே நானா ஃபர்ஸ்ட் டைம் சரியா இந்தியன் என்ன சொல்லுவாங்க, நான் போனதில்லை, இது வரைக்கும் நான் போனதில்லை. கச்சத்தீவுக்கே ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் வந்திருக்கேன். நான் அது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுலயும் அண்ணாவை சஞ்சது அதுக்கும் வரைக்கும் அது வார்த்தையே இல்லை சொல்றதுக்கு. ஏன்னா இப்ப இந்தியாலயும் ஒரு சொந்தம் இருக்குங்கிற ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டது. கண்டிப்பா அந்த ஒரு ஃபீலிங். ஏன்னா அண்ணா சொன்னாரு, நீங்க அங்க வந்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு வாங்க. நாங்களும் சொன்னோம், நீங்க எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வாங்க. அந்த ஃபீலிங்ஸ் இன்னைக்கு வந்து அன்னை உண்மைக்குமே ஜீசஸோட சேர்ந்து எங்களுக்கு அது கிடைச்சது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கொழும்புல இருந்து கிட்டத்தட்ட எவ்வளவு, எத்தனை கிலோமீட்டர்? 400 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஆமா, இங்க வந்து 6 ஹவர். கொழும்புல இருந்து எப்படியும் யாழ்ப்பாணம் வர ஒரு 6 ஹவர்ஸ். இங்கிட்ட இருந்து வர்றதுக்கு 3.5 hours ஆச்சு. 4 ஹவர்ஸ். 4 மணி நேரத்துக்கு மேலே எடுக்கும். முக்கியமா 10 மணித்தியாலங்கள் வந்து வந்திருக்கிறாங்க. இது பெரிய ஒரு விஷயம். என்ன சொன்னா, இதே மாதிரி யாத்திரிகர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அந்த ரீதியில உங்களை நான் சந்திச்சிருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். அடுத்த வருஷமும் வாங்க, கண்டிப்பா வருவோம். அடுத்த வருஷமும் உங்களை சந்திக்கணும்னு நாங்களும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம். எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கணும். அதே மாதிரி எல்லாம் சாப்பிட்டீங்களா? மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க? மத்தியானம் பிரெட் தான். ஏன்னா வந்து பிரெட் தான் வச்சுக்கொள்ளலாம். இன்னைக்கு முழுக்க பிரெட் தான். இன்னைக்கு பிரெட் செலிப்ரேஷனே வச்சுக்கொள்ளலாம்.
இப்போ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு கச்சதீவு இந்த ரொம்பவே நல்லா வாஷ்ரூம் இப்போ நீங்க பெண்ணுன்றபடியால அந்த கேள்வி இருக்கு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் உண்மைக்குமே நல்லா இருக்குது, உண்மைக்குமே பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நாங்கள் நினச்சி கொண்டு வந்து ரொம்ப கஷ்டமாகிருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் வந்தோம். ஆனால் அப்படி எதுவுமே இல்லை. ஃபோன் கூட எடுத்துக்கிட்டு வர போக்கில் எல்லாரும் சொன்னாங்க சிக்னல் இல்லாமல் போயிடும்னு. ஆனால் அது கூட ரொம்பவே நல்லா கவரேஜ் இருக்குது. கவர்மெண்ட்டுக்கும் ஸ்ரீலங்கா நேவிக்கும் தேங்க்ஸ் பண்றோம். ஏன்னா அவங்க சாப்பாடுலாம் கொடுத்து எல்லாம் ஸ்பெஷலாக செஞ்சிருக்காங்க. நல்லா இருக்குது, நல்லா செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா அதே மாதிரியே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அடுத்த வருஷமும் குடும்பத்தோட வருவோம். நான் இந்தியா வந்திருந்தேன். ஸோ அங்கே வந்து நல்லா பழகி இருந்தாங்க. ஸோ நான் இங்கே வர்ற நேரமே எதிர்பார்த்து வந்தேன் இந்தியன்ஸ் நிறையா வருவாங்க. நான் ஃபேஸ்புக்லையும் போட்டிருந்தேன் இந்த தீவு வந்து இந்தியா பக்கத்தில் இருக்குது, ஸ்ரீலங்காவில் இவ்வளோ தூரம் அப்படின்னெல்லாம் போட்டு ரொம்ப ஆசையாக வந்து நிறைய இந்தியன்ஸ் எல்லாம் கண்டது நல்லா சந்தோஷமா இருக்குது. உங்களையும் சந்திச்சதுல மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே, மகிழ்ச்சி. உங்களை கண்டதெல்லாம் சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. உணவு வழங்கும் இடம் மக்களே, அப்படியே வரிசை அப்படியே கடல் போல நிற்கிது பாருங்க மக்களே. நிறைய பேர் கேட்ட கேள்வி கச்சதீவில் வந்து இங்கே சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி. நீ ஆரம்பத்திலே உங்களுக்கு அந்த டோக்கனை காட்டியிருப்பேன், உணவு டோக்கன். காலையும் அதாவது இரவு நினைக்கிறேன் உணவு இதில் வந்து சாப்பிட்றது. இதில் வந்து வரிசையாக வந்து நிற்கின மக்கள் அதுக்கு பிறகு சாப்பாடை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இதுதான் உணவு கொடுக்குற இடம். இப்போ எல்லோரும் வந்து வாங்கிட்டு வராங்க. இல்லை உணவு எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். உள்ளுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி அதில் சுவை எப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இது எங்கே இருக்குன்னு சொன்னால் சரியாக அந்தோணியார் கோயிலுக்கு நேர முன்னுக்கு தான் நீங்கள் அந்த உணவு எடுக்கிற இடம் இருக்குது. உணவு வழங்குற இடத்துல நிற்கிறோம். உணவு வந்து கொடுத்து கொண்டிருக்கணும். கிட்ட வாங்க, என்ன உணவு கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தா இப்படி ஒரு பேப்பரில் பானும் வந்து சீனி சம்பல் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படித்தானே? நீங்கள் எங்கேருந்து வாரீங்க? இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன். எந்த இடம்? பட்டுக்கோட்டை. ஓகே. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை. அது ஏதோ ஒரு பிளட்டுன்னு கொடுக்குறாங்க. சுவை எப்படி இருக்கு? சுவை நார்மலாக தான் இருக்கு. இப்படி நீங்கள் சாப்பிட்ருக்கிறீங்களா? இல்லை, இது புதுசாக சாப்பிடுங்க. இது வந்து நாங்கள் சொல்கிறது ஐயா பானும் சீனி சம்பளம் என்று சொல்லுவோம். இது அந்த வெங்காயம், பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதில் செய்கிற ஒரு சம்பல். இந்த சம்பல் கொஞ்சம் பலதாக 2-3 நாளைக்கு இருக்கும். பிரெட்டில் வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். பட் உங்களுக்கு வித்தியாசம்? எங்களுக்கு வித்தியாசமாக இருக்காங்க. நன்றி. இப்போ பசியான இடத்துக்கு கிடைச்சது மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இதுதான் உணவு, எல்லாருக்கும் கொடுக்குற உணவு இதுதான். கச்சதீவுக்கு வந்தால் இப்படி ஒரு உணவு கொடுப்பாங்க. மறக்காம வந்து வரிசையில் நின்று வேண்டி சாப்பிட்டு பாருங்க. எவ்வளோ நேரம் வரிசையில் நின்றீங்க? நாங்கள் 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு வரிசையில் நின்று வாங்கினீங்களா? ஓகே. உங்களுக்கு அந்தோணியார் அருளாசி வழங்க. நீங்களும் ஒரே இடம் தான்? ஒரே இடம். நான் இப்போ உங்களை சந்திச்சது சந்தோஷம். நிலவு வெளிச்சத்தில் இதில் வந்து கூட வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க தான் இருக்கிறாங்க. பாருங்கள் எப்படி அந்த நிலவு வெளிச்சத்தில் அவங்க நின்று அதை பார்த்து ரசித்து அவர்கள் கொண்டு வந்த உணவுகளை வந்து இதில் உண்டு கொண்டிருக்கிறாங்க. அதாவது ரிலாக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இரவு திருவிழா அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இரவில் எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்கள் மத்திய பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளோ மக்கள் ஆலயத்துக்கு, அதாவது நீங்கள் ஆலயத்தை பார்க்குறீங்க, ஓய்வு எடுக்கிறாங்கன்னு பாருங்க. ஆராதனையும் இடம்பெறுகிறது, ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஏராளமான பக்தர்கள் இதில் வந்து அப்படியே திரண்டு இருக்கிறாங்க. எல்லோருமே கீழே இருந்து அதை ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த திருச்சொரூபத்தை சுமந்து கொண்டு செல்ற காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கோ, சுவாமி வந்து கொண்டிருக்கின்றார் இந்த நேரத்தில். பாருங்கோ, பாதைகளை வந்து ஒழுங்கமைச்சு விட்டு கொண்டிருக்கணும். இலங்கையினுடைய இராணுவத்தினர், அதாவது கடற்படையினர் சுவாமியை வந்து இப்படி காவி செல்றது ஒரு வளமையான ஒரு செயற்பாடாக இங்கே இருக்குது. போன வருஷம் நாங்கள் அதை பார்த்தோம். கச்சதீவு போனால் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, எங்கே நித்திர கொள்வீங்கண்டு. இப்படி ஒரு இடத்துல பெட்ஷீட்டை போட்டு அப்படியே படுக்க வேண்டியதான். காலம் எழும்பி இதில் நாங்கள் குளிப்போம். வாஷ்ரூம் அங்கே இருக்குது, நல்லா க்ளீனாக இருக்குது. அப்படியே அடுத்த நாள் வலிக்கிட்டுருவோம். இதுதான் கச்சதீவில் வந்து நாங்கள் நைட் நிற்கிற நிலைமை. இப்படி தான் நித்திர கொள்வது. சுவாமி வந்து கொண்டிருக்கிறார். அந்த மக்கள் எல்லாம் வந்து இடையிடைகளை வந்து உறங்கி கொண்டிருக்கிறோம்.
கொஞ்சம் ஒதுங்க, கொஞ்சம் இங்க ஒதுங்க. இந்த பையன் இருது பாருங்க எல்லோரும் வந்து இப்படி தொட்டு வணங்கி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. வா 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 வா. எல்லோரும் தங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. ஒரு சில பேர் வீடியோ கால் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கணும், காட்டி கொண்டிருக்கணும். பாருங்க மக்களே, இப்படி எல்லாம் இங்கே பாரம்பரிய மிக்க ஒரு கச்சைதீவு பெருவிழா, இரவு திருவிழா இடம்பெற்று கொண்டிருக்கிறது. எப்படி இடம்பெறுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. மறக்காமல் இது வந்து பகுதி 3 காணொளி. பகுதி 4 இருக்குது, பகுதி 5 இருக்குது, பகுதி 3 நீங்கள் பாருங்கள். பகுதி 4 வந்து இந்த கொடித்தம்பம் எப்படி செய்தாங்கன்றது, அல்லது பகுதி 5 இங்கே வந்திருக்கின்றவர்களுடைய உணவு வகைகளை வந்து பார்க்கலாம், என்னென்ன உணவு எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி. ஸோ எல்லாம் வந்து பகுதி பகுதியாக போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க மக்களே. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடல்கள் பாடி அந்த சந்தோஷமாக இரவுகளை வந்து கழிச்சு கொண்டிருக்கணும். பாருங்கோ, என்னப்பா சேட்டையே பண்ணாம இருக்கீங்க? என்ன உங்க குடும்ப சேட்டையே பண்ணாம வேற மாதிரி அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். என்றும் உங்களை மனவிதுடன்.